ஒரு சூப்பரான ஜாம் பன் பேக்கரி ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன், ஈஸ்ட்டு, சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட், பால், தண்ணி. எடுத்து வச்ச பட்டர், இது டபுள் டி சைஸ் வரணும். ஒரு 1 hour வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். 1 hour ப்ரூஃபிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோவை பிணைஞ்சிக்கலாம். ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஷேப்பில் தட்டிட்டு இதை ஒரு 1/2 hour செகண்ட் ப்ரூஃபிங்க்கு விட்டுடலாம். செகண்ட் ப்ரூஃப் ஆனதும் மேலே எக் வாஷ் இல்லை ஒயிட் வாஷ் அப்ளை பண்ணி பேக் பண்ணிடலாம். 170 degree செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் டோவை போட்டு அப்புறம் பேக் ஆகிடுச்சு. இப்போ சூட்லேயே மேலே கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணி அப்படியே வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி ஜாம் தடவிக்கலாம். ஒரு சூப்பரான சாஃப்டான பன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பன்னு. இப்போ சென்டரில் ஒரு கட் பண்ணி ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின ஜாம் தான் நான் அப்ளை பண்ணுறேன். வீட்டில் ஆல்ரெடி பண்ண ஜாம் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஜாம் தடவி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லலாம் டெசிகேட்டட் கோகோனட் தூவி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஜாம் பன் பேக்கரி ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. பாய்.